வணக்கம் நண்பர்களே, எங்கள் கியானி இன்சான் சேனலுக்கு வருக. நீங்கள் அனைவரும் நலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். சரி நண்பர்களே, இந்த கதையை இன்றே தொடங்குவோம். நண்பர்களே, சீனாவின் ஒரு பகுதியில் ஒரு மிகப்பெரிய மடாலயம் இருந்தது. அங்கு சுமார் 500 துறவிகள் வசித்து வந்தனர். அவர்கள் அனைவரும் தங்கள் குருவின் வழிகாட்டுதலின் கீழ் தங்களை அறிந்து கொள்வதை பயிற்சி செய்து கொண்டிருந்தனர். ஒரு நாள் ஒரு சிறுவன் அந்த மடத்திற்கு சீடனாக வந்தான். அவர் குருவிடம், குருஜி, நான் என்னை அறிய விரும்புகிறேன். நான் உண்மையை தேடிக்கொண்டிருக்கிறேன். உண்மை என்னவென்று எனக்கு தெரிய வேண்டும் என்றார். குரு அவரை பார்த்து, உண்மையை அறிய வேண்டுமென்றால் உங்கள் முழு வாழ்க்கையையும் பணயம் வைக்க வேண்டும். உண்மையை அறிய உங்கள் முழு வாழ்க்கையையும் எடுக்கலாம். அப்படியிருந்தும் நீங்கள் அதை கண்டுபிடிப்பீர்கள் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை என்றார். உண்மையை கண்டுபிடிப்பாயோ இல்லையோ, இதற்கு நீங்கள் தயாரா? சீடன், குருஜி, நான் திரும்பி செல்வதற்காக இங்கு வரவில்லை என்றான். நான் இதற்கு தயாராக இருக்கிறேன். குரு சொன்னார், அப்படியானால் ஒன்று செய். இந்த மடத்தில் 500 துறவிகள் உள்ளனர். நீ அவங்களுக்கு சோறு போட்டுக்கிட்டே இருக்க. காலையிலிருந்து மாலை வரை அரிசியை அரைத்துக் கொண்டே இருங்கள். நீங்கள் சோர்வடைந்தவுடன் தூங்கச் சென்று மறுநாள் காலையில் எழுந்து சாதத்தை அரைக்கத் தொடங்குங்கள். இதை தவிர வேறு எதுவும் செய்யாதே. வேற எதையும் யோசிக்காதே. இந்த பாதையில் நடந்து கொண்டே இரு. மீண்டும் ஒருபோதும் என்னிடம் வராதே. தேவை ஏற்படும்போது நானே உங்களிடம் வருவேன். சிறுவன் குருவின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அரிசியை அரைக்க ஆரம்பித்தான். அந்த மடத்தில் 500 சீடர்கள் இருந்தனர். அவர்கள் அனைவருக்கும் அவ்வப்போது உணவு தேவைப்பட்டது. அதனால் அவர் அதிகாலையில் எழுந்து இரவு வெகுநேரம் வரை சோற்றை அரைத்துக் கொண்டே இருப்பார். அவன் சோர்வடையும் போதெல்லாம் அவன் சோறு அரைத்துக் கொண்டிருந்த அதே அறையில் தூங்குவான். அவர் யாரிடமும் பேசவில்லை. யாரும் அவரிடம் பேச வரவில்லை. சில மாதங்களாக அரிசி அரைக்கும் போது பழைய எண்ணங்கள் அவன் மனதில் வந்து கொண்டே இருந்தன. ஆனால் அந்த எண்ணங்கள் எந்த புதிய விஷயத்தையும் கண்டுபிடிக்காதபோது அவை தானாகவே மறைந்துவிட்டன. படிப்படியாக அவன் மனதில் எண்ணங்கள் குறையத் தொடங்கின. சில வருடங்களுக்குப் பிறகு அவர் தனது பெயரையே மறந்துவிட்டார். அவர் எப்போதும் அமைதியாக இருந்து சிந்தனையற்ற நிலையில் அரிசியை அரைத்துக் கொண்டே இருந்தார். அவர் ஒருபோதும் தியானம் செய்ததில்லை. எந்த ஆயுதத்தையும் ஏந்தியதில்லை. மடத்தில் இருந்த மற்ற மாணவர்கள் அவரை ஒரு முட்டாள் என்று கருதினர். இதை செய்து 12 ஆண்டுகள் கடந்துவிட்டன. 12 ஆண்டுகளுக்குப் பிறகு ஒரு நாள் குரு, இப்போது என் முடிவு நெருங்கிவிட்டதாகவும் எனக்கு பிறகு இந்த மடத்தின் தலைவராக இருக்கும் எனது வாரிசை நான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றும் அறிவித்தார். எனவே என்னுடைய எந்த சீடனும் தான் ஆண்முணர்வை அடைந்துவிட்டதாகவும் தன்னை அறிந்திருப்பதாகவும் உணர்ந்தால் இரவில் என் வீட்டு வாசலுக்கு வந்து தனது வாழ்க்கையின் அனைத்து அனுபவங்களையும் உள்ளடக்கிய சில வரிகளை இந்த சுவரில் எழுத வேண்டும். பல சீடர்கள் இதை செய்ய நினைத்தார்கள். அந்த மடத்தின் ஒரு முக்கிய சீடர் அங்கு சென்று சில வரிகளை எழுதினார். அவருக்கு புத்த மத நூல்களில் மிகுந்த அறிவு இருந்தது. இந்த மடத்தின் வாரிசாக அவரால் முடியும் என்று அனைத்து சீடர்களும் உணர்ந்தனர். நான் எண்ணங்கள் மற்றும் ஆசைகளின் தூசி படிந்த கண்ணாடி போன்றவன் என்று அவர் எழுதினார். இந்த தூசியை அகற்ற தியானம் மட்டுமே ஒரே தீர்வு. யாருடைய தூசி அகற்றப்பட்டு மனக்கண்ணாடி சுத்தமாகிறதோ அவர் முக்தியை அடைகிறார். மறுநாள் காலை குரு விழித்தெழுந்து இந்த வரிகளை பார்த்தபோது அவர் மிகவும் கோபமடைந்து, இந்த முட்டாள் என் சுவரில் இவ்வளவு முட்டாள்தனமாக எழுதிவிட்டான் என்று கூறினார். அந்த சீடன் மிகவும் புத்திசாலி. அவர் வரிகளை எழுதினார். ஆனால் அது சரியா இல்லையா என்பது அவருக்கே உறுதியாக தெரியாததால் அவற்றில் கையெழுத்திடவில்லை. ஏனெனில் அவர் இன்னும் ஆன்ம உணர்தலை அடையவில்லை. குரு இந்த வரிகளை முற்றிலுமாக நிராகரித்தார். இதை பார்த்து அனைவரும் ஆச்சரியப்பட்டனர். இந்த சம்பவம் முழு மடாலயத்திலும் விவாதப் பொருளாக மாறியது. இந்த விஷயத்தைப் பற்றி பேசிக் கொண்டிருக்கும் போது 12 வருடங்களுக்கு முன்பு இங்கு வந்து இரவும் பகலும் சோறு போட்டுக் கொண்டிருந்த சீடரை கடந்து 2 சீடர்களும் சென்றனர். அவர்களின் விவாதத்தை கேட்ட பிறகு அவர் மெதுவாகச் சிரித்தார். ஏன் சிரிக்கிறாய் என்று 2 சீடர்களும் அவனிடம் கேட்டார்கள். அவர்கள் இருவரின் பார்வையிலும் இந்த அரிசி பவுண்டரி மிகவும் அற்பமான துறவியாக தெரிந்தார். அவர் தியானம் செய்வதையோ அல்லது எந்த வேதங்களையும் படிப்பதையோ யாரும் பார்த்ததில்லை. அரிசி அரைக்கத் தெரியாத அவனை எல்லோரும் முட்டாள் என்று கருதினர். அந்த மடத்தில் சிறந்த அறிஞர்கள் இருந்தனர். ஆனால் அரிசி பொடிப்பவருக்கு எதுவும் தெரியாது. அடிப்பவர் யாரைப் பற்றியும் கவலைப்படவில்லை. அதனால் அவர் சிரித்துக் கொண்டிருப்பதை பார்த்து 2 சீடர்களும் ஆச்சரியப்பட்டார்கள். பிறகு ஏன் சிரிக்கிறாய் என்று கேட்டார். அவர் பதிலளித்தார், குருஜி சொல்வது சரிதான். இந்த வரிகள் எல்லாம் குப்பை. இந்த வரிகளுக்கு எந்த மதிப்பும் இல்லை. அதனால் நான் சிரித்தேன். 2 சீடர்களும் ஆச்சரியப்பட்டார்கள். அவர் அவரிடம், இதை விடச் சிறப்பாக சில வரிகளை எழுத முடியுமா என்று கேட்டார். அரிசி அரைப்பவர் இல்லை என்றார். ஏனென்றால் நான் படிப்பறிவில்லாதவன். ஆனால் ஆம், நான் சில வரிகளை சொல்ல முடியும். நீங்கள் அந்த வரிகளை எழுத முடிந்தால் நான் உங்களுடன் செல்ல தயாராக இருக்கிறேன்.
அந்த 2 சீடர்களும் சரி என்று கூறி குருவின் அறைக்குச் சென்றனர். அரிசி அரைப்பவர் சில வரிகளை சொன்னார். மற்ற சீடர் அதை சுவரில் எழுதினார். அந்த வரிகளுக்குக் கீழே அரிசி அரைப்பவர் அந்த நபரின் பெயரை எழுதினார். குரு இதை எழுதச் சொன்னதற்கும் கோபப்படுவார் என்று அவர் நினைத்தார். அவை மிகவும் அற்புதமாக இருந்தன. அந்த வரிகள் மனம் என்பது வெறும் மாயை, மனம் இல்லை, மனதின் கண்ணாடியும் இல்லை, மனம் இல்லாதபோது தூசி எங்கே படியும். இதை புரிந்து கொண்டவர் உண்மையை புரிந்து கொண்டார். குரு இந்த வரிகளை காட்டியபோது அவர் நள்ளிரவில் எழுந்து தூங்கிக் கொண்டிருந்த அரிசி அரைக்கும் தொழிலாளியிடம் சென்றார். குரு அவரை எழுப்பி, என் குச்சியையும் என் துணிகளையும் எடுத்துக்கொள், இன்றிலிருந்து நீ என் வாரிசு. ஆனால் இப்போதே இந்த மடத்தை விட்டு வெளியேறி வெகுதூரம் போ, ஏனென்றால் இந்த மடத்தில் பல அறிஞர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் உன்னை விட உயர்ந்தவர்கள், உன்னை கொன்றுவிடுவார்கள். ஏனென்றால் ஒரு எளிய அரிசி அரைப்பவர் அவர்களை விட அதிக அறிவாளியாக மாறியதையும் நீங்கள் அந்த அறிவை பெற்றதையும் அவர்களால் பொறுத்துக்கொள்ள முடியாது. எனக்கும் அரிசி அரைக்கும் போது உங்களுக்கும் இது உண்டு. நீங்கள் எங்கு சென்றாலும் மக்கள் உங்களிடம் வரத் தொடங்குவார்கள் என்பது எனக்கு தெரியும். ஏனென்றால் ஒரு பூ பூக்கும் போது அதன் மனம் எல்லா இடங்களிலும் பரவத் தொடங்குகிறது. அவர் தனது குருவின் பாதங்களை தொட்டு வணங்கிவிட்டு இரவில் அங்கிருந்து புறப்பட்டார். நம் வாழ்க்கையை பார்த்தால் பலர் ஒரே இடத்தில் அமர்ந்து கண்களை மூடிக்கொண்டால்தான் தியானம் செய்ய முடியும் என்று நினைப்பதைக் காணலாம். ஆனால் உண்மையில் அது அப்படியல்ல. நடக்கும் போதும் அல்லது ஏதாவது வேலை செய்யும் போதும் தியானம் செய்யலாம். உண்மையில் தியானம் என்பது நீங்கள் எந்த வேலையை செய்தாலும் அதை உங்கள் உடலைப் பற்றி சிந்திக்கக்கூடாத அளவுக்கு தீவிரத்துடன் செய்யுங்கள். அரிசி அரைப்பவர் அரிசி அரைப்பதில் மிகவும் மூழ்கி அரிசி அரைக்கும் போது தன்னை பற்றி சிந்திக்கக்கூடாதது போல அவர் சுய உணர்தலை அடைந்தார். அதேபோல் ஜென் என்பது நிகழ்காலத்தில் எப்போதும் வாழ்வதும் எதையும் பற்றி சிந்திக்காமல் இருப்பதும் ஆகும். ஏனென்றால் எண்ணங்கள் இருக்கும் வரை மட்டுமே மனம் இருக்கும். எண்ணங்கள் இல்லாதபோது மனமும் மறைந்துவிடும். மனம் இல்லாதபோதுதான் நீங்கள் நிகழ்காலத்தில் வாழ முடியும். நீங்கள் அவரை நன்றாக அறிந்து கொள்வீர்கள். உண்மையில் நமது உண்மையான இயல்பை அறிய வேறு எந்த சாதனாவும் நமக்கு தேவையில்லை. நாம் என்ன செய்தாலும் அதில் முழுமையாக மூழ்கியிருக்க வேண்டும். உங்கள் வேலையே தியானமாக மாறும் அளவுக்கு உங்கள் வேலையில் மூழ்கியிருங்கள். நண்பர்களே, இன்றைய காணொளி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம். கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் காணொளியை லைக் செய்து சேனலுக்கு குழு சேர மறக்காதீர்கள். நன்றி.